Hi everyone, welcome to our channel. Free basic crochet classes la நம்ம இன்னைக்கு 3rd stitches நம்ம பார்க்க போறோம். So இன்னைக்கு உள்ள stitches என்னன்னா half double crochet. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்போதும் போல் நம்ம த்ரெட் வந்து எக்ஸஸாக வச்சுக்கோங்க அண்ட் நம்ம வந்து நாட் போடலாம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் தான் நான் லாஸ்ட் கிளாஸஸில் சொல்லி கொடுத்தா மாதிரி தான். ஸோ இதே மாதிரி நம்ம நாட் போட்டுக்கிட்டு நம்ம ஒரு 10 ஃபவுண்டேஷன் ஸ்டிச் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, 10 ஃபவுண்டேஷன் செயின். ஓகே, இப்போ நம்ம 10 ஃபவுண்டேஷன் ஸ்டிச் நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 2 செயின் நம்ம மேக் பண்ணணும். ஓகேவா, ஸோ மேக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம 3rd செயின்குள்ளார, அதாவது 3rd செயின் இருக்குல்ல, அந்த ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோலுக்குள்ளார நம்ம இன்சர்ட் பண்ணணும். யான் ஓவர் பண்ணிவிட்டு நீடல் வந்து யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம 3rd செயினில் நம்ம நீடலை இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இன்சர்ட் பண்ணிவிட்டு அகெயின் யான் ஓவர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து எதில் நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ யான் ஓவர் அண்ட் அகெயின் நம்ம வந்து ட்ராக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே நல்லா பார்த்துக்கோங்க. யான் ஓவர் அப்படியே ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஸ்லோவாக தான் காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 3 த்ரெட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ யான் ஓவர் பண்ணணும். ஓகே, யான் ஓவர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 3 லூப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 3 த்ரெட்டு தான் நான் 3 லூப்னு சொல்கிறேன். ஸோ அந்த 3 லூப்புக்குள்ளாடி நீங்கள் அந்த நீடல் இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் எடுக்கணும். ஓகே, ஸோ இது தான் ப்ராசஸ். இது தான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷேயில் நம்ம வந்து 2 லூப்பில் விட்டு தான் நம்ம எடுப்போம். பட் ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் நம்ம 3 த்ரெட்டும் அந்த லூப்புக்குள்ளே விட்டு நம்ம நீடலை எடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ப்ராசஸ். அகெயின் யான் ஓவர் அண்ட் நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும் அண்ட் யான் ஓவர் அண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த லூப்லேருந்து வெளியே எடுத்தோடனே உங்களுக்கு 3 த்ரெட்டு வரும். ஸோ யான் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த 3 லூப்லேருந்து நீங்கள் அந்த நீடலை வெளியாக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள். ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், எந்த மிஸ்டேக்குமே வராது. நான் உங்களுக்கு ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அண்ட் உங்களோட ஒர்க்கை எனக்கு சென்ட் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் நிறைய வெரைட்டி கிளாஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நான் ஃப்ரீ ஹாரி கிளாஸஸும் நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னோடய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு என்ன பெனிஃபிட் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் வரும், ஃப்ரீ பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன், அதேமாதிரி உங்களோட டவுட் நான் வந்து கிளியர் பண்ணி விட்ருவேன். ஓகே, ஸோ மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்னோடய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டோட போகிறதுக்கு நம்ம 2 செயின் மேக் பண்ணுறோம். மேக் பண்ணிட்டு உங்களோட அந்த ப்ராஜெக்டை நீங்கள் டேர்ன் பண்ணணும். ஓகே, நீங்கள் டேர்ன் பண்ணால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் நீங்கள் பண்ண முடியும். ஓகே, ஸோ டேர்ன் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு அண்ட் உங்களோட நீடலை வந்து ஃபஸ்ட்டு செயின்லேயே நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இன்சர்ட் பண்ணிவிட்டு அகெயின் யான் ஓவர் உங்கள் நீடல் அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு அந்த லூப்லேருந்து நீங்கள் வெளியே எடுத்தோடனே நீங்கள் அகெயின் யான் ஓவர் பண்ணிவிட்டு அந்த 3 லூப்லேயும் நீங்கள் வெளியே எடுத்துடணும் நீடலை. ஓகே, ஸோ அதே சேம் ப்ராசஸ் தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். உங்களுக்கு இன்கேஸ் உங்களோட அந்த த்ரெட்டு வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. உங்கள் கையில் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக லூஸ் விட்டுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு எக்ஸஸாக த்ரெட்டு இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பாக எக்ஸஸாக த்ரெட்டு நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, ஸோ க்ரோஷே ஆர்ட்டுங்கிறது வந்து ரொம்ப அது ஒரு அழகான ஒரு ஆர்ட். ஸோ அது நீங்கள் வந்து செய்யும் போதே உங்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ உங்கள் மைண்டும் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும், எதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். எல்லாருமே எல்லா உமனையும் நீங்கள் இது கற்றுக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் செயினில் சேம் ப்ராசஸ் தான். ஸோ 2வது ரோவும் நம்ம இதே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் ரோவுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ அதனால் நம்ம 2 செயின் நம்ம மேக் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த 2 செயின் நம்ம மேக் பண்ணிவிட்டு
உங்களோட அந்த ப்ராஜெக்டை டர்ன் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் yarn over பண்ணிட்டு உங்களோட அந்த ப்ராசஸை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வரலாம். ஸோ இது தான் ஹாஃப் டபுள் crochet. ரொம்ப சிம்பிள். ஸோ இதுவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து ஏதாச்சும் கரெக்ஷன் தான் நான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய். ஹாப்பி லேர்னிங்.